ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகிற வாய்ப்போ அல்லது அட்வொகேட் அண்ட் ஒரு ஆடிட்டர் இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி அமைப்பு உள்ள அந்த படிப்பை எடுத்து படிக்கிறது அதே போல் அந்த படிப்பு படிச்சுட்டு அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த துறையில் வந்து சாதிக்கிறது இல்லை, பெரிதளவில் ஃபேம் ஆகிறது இல்லை, ஷைன் ஆகிறதும் இல்லை. ஏன் அந்த மாதிரியான வேறுபாடுகள் வருது அப்படின்னு? கரெக்ட். இது வந்து நம்ம வந்து நீங்கள் துறை ரீதியாக தொழில் ரீதியாக சொன்னது வந்து ஒரு டாக்டர் அட்வொகேட்டாக சொல்லும்போது அது வந்து 10-8 தொடர்பு பெறுறது இந்த மாதிரி நிகழ்வுகளை பேசுகிறீங்க. ஆனால் புகழ் பெறுறது அப்படின்னா அது ஒன்று. ஓகே, கரெக்டாக. இப்போ லக்னாதிபதி எவ்வளோ வலுவாக இருக்குது, லக்ன நட்சத்திராதிபதி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் சக்ஸஸ்ன்றது இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி 3ஆம் பாவகம் எவ்வளோ நல்லா இருக்குது, அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமான்றது 3ஆம் பாவத்தில் பார்க்கணும். ப்ராஃபிட்டபுளாக இருக்குதான்னு பார்க்குறது 11ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் ஃபைனான்ஸ். அதான் நம்ம பிஸ்னஸ் பேசணுன்னா பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது இந்த துறைகளெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது 5 ஒழுக்கம். எவ்வளோதான் புகழ் பெறணும், ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டன்சி அப்படி வேணும்னா ஒழுக்கம்னு சொல்லலாம். 5. அதாவது மன வலிமை, மனம் வந்து நல்லா இருக்கணும். அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட 10 ஆண்டுகளுக்கான கிரகங்கள் நல்ல வலிமையாக கரெக்டான இடங்களில் இருந்து அவங்க ப்ரொஃபஷனில் அது சக்ஸஸ் பண்ணுமான்னா பண்ண முடியும். கண்டிப்பாக.